வெந்தயம் 1 டீஸ்பூன், அதிகமா போச்சுன்னா கசக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 10 நம்பர், தக்காளி 2 எடுத்துக்கோங்க, சீரகம் ஒரு அரை டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் வத்தல் 2 நம்பர், கொத்தமல்லி இலை சிறிதளவு, புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு தண்ணீரில் போட்டு நன்றாக கரைத்து வைத்துக் கொள்ளவும். முதலில் வெந்தயம், தக்காளி, சீரகம், மிளகாய் வத்தல் இவற்றை மிக்சியில் நன்றாக அரைத்து எடுத்து தனியாக வைத்துக் கொள்ளவும். அத்தனை சின்ன வெங்காயத்தையும் 2 பாதியாக நறுக்கி எடுத்து வைத்துக் கொள்ளவும். பிறகு ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி சிறிது காய வைக்கவும். நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது, அதே சமயம் நன்றாக வாசனையாகவும் இருக்கும். அதில் அரை டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நன்றாக வெடிக்க விடவும். ஒரு 10 கருவேப்பிலையை அதில் போடவும். கடுகு வெடித்தவுடன் நறுக்கி வைத்த சின்ன வெங்காயத்தை அதில் போட்டு நன்றாக வதக்கவும். நன்கு வதங்கியவுடன் அதில் அரைத்து வைத்த வெந்தயம், தக்காளி விழுதை போட்டு கிண்டவும். பிறகு கரைத்து வைத்த புளிக்கரைசலை அதில் ஊற்றுங்க. அதுல அப்புறம் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், சாம்பார் தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு நன்றாக 10 நிமிடம் அதை கொதிக்க விடுங்க. கடைசியில நல்லா கொதிச்ச பிறகு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளை அதுல தூவி இறக்கி வச்சிட்டீங்க அப்படின்னா வெந்தய வத்த குழம்பு ரெடி. சூடான சாதத்துல அந்த வெந்தய வத்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா அதனோட டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும். அப்புறம் திரும்பவும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாக்கு சப்பு கொள்ளும். மீண்டும் செய்து சாப்பிட தூண்டும்.